வணக்கம். நான் வழக்கறிஞர் ராஜாமணி. இன்னைக்கு என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, தனிமையில் ஆபாச படம் பார்ப்பது குற்றமா? என்னடா இப்படி ஒரு டாபிக் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, சமீபத்தில் என்னோட கிளைண்ட் 2 பேருக்கு சைபர் கிரைம் ஆஃபீஸில் இருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, உங்கள் மொபைலில் இருந்து நீங்கள் ஆபாச படம் பார்த்ததாகவும் உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்க போவதாகவும் ஒரு தகவல் அவருக்கு வந்தது. அப்போ அவருக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகி என்னை காண்டாக்ட் பண்ணுறாரு. அப்புறம் அவருக்கு ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டோம். அப்போ அது சம்பந்தமாக உள்ள செய்திகளை தேடும்போது ஒரு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அப்படின்னா, பெரியவங்க மட்டும் இல்லை, குழந்தைகளும் இதில் அடிக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு தரவு சொல்லுது. எப்படி அந்த தரவு இருக்கு அப்படின்னா, 18 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள்ல 10ல் 9 ஆண் குழந்தைகளுக்கும் 10ல் 6 பெண் குழந்தைகளுக்கும் இந்த போர்னோகிராஃபி பார்க்கறதுக்குள்ள எக்ஸ்போஷர் கிடைக்குது அப்படின்னும், ஒரு ஆண் குழந்தைக்கு தன்னோட 12வது வயசுல அவனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் கிடைக்குது அப்படின்னும், ஒரு 71% குழந்தைகள் நம்ம போன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ என்ன சர்ச் பண்றாங்க அப்படின்னு தன்னோட பெற்றோர்களிடம் இருந்து மறைக்கிறதாகவும் ஒரு தரவு சொல்லுது. ஸோ இது எதனால நடக்கு அப்படின்னா, இப்ப இருக்கிற டெக்னாலஜி எவல்யூஷனால நம்ம எல்லாருமே இன்னைக்கு நம்மளோட ஒரு கன்வீனியன்டான ஒரு முறை என்ன அப்படின்னா, போன் எடுத்து நம்ம குழந்தைகிட்ட கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம். திஸ் இஸ் வாட் அவர் தாட் ப்ராசஸ். அதனால என்ன நடக்கு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அந்த போர்னோகிராஃபிக்கல் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இது சம்பந்தமா சமீபத்தில் நடந்த 2 கேஸை பற்றி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு கேஸ் கேரளாவில் நடந்துச்சு, ஒரு கேஸ் தமிழ்நாடு நடந்துச்சு. அந்த கேரளாவில் நடந்த கேஸோட சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒரு பஸ் ஸ்டாண்டில் இளைஞர் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் கையில் ஃபோனில் ஒரு ஆபாச படம் பார்த்துட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாரு. போலீஸ் அவங்கள பார்க்குறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க மேலே கேஸ் போடுறாங்க. அந்த மேட்ரு ஹைகோர்ட் வரைக்கும் வரும்போது ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவர் தனிமையில ஆபாச படம் பார்க்கும்போது அவரு அந்த படத்தை பப்ளிக்கா யாருக்கும் விசிபிலிட்டி பண்ணல, இல்ல அவர் படம் பார்க்கறதுனால யாருக்காவது அந்த மாதிரி உணர்ச்சிகள் எதற்கும் தூண்டல அப்படிங்கிற ஒரு வரும் பட்சத்தில் அது தவறில்லை, ஒரு மனிதனுடைய தனி உரிமை அப்படின்னு கேரளா ஹைகோர்ட் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா அந்த கேஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஐபிசி செக்ஷன் 292 கீழே தான் கேஸ் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருதுன்னா, அந்த செக்ஷன் பிரிண்ட் மீடியாவுக்கு தானே அப்ளை ஆகும், இவன் தான் போன்ல பார்த்திருக்கானே, அப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கும் ஜட்ஜு ஒரு ரைடர் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, வாட்சிங் போன் வீடியோ இன் த ஸ்மார்ட் போன் மொபைல் போன் ஆல்சோ இஸ் நாட் அன் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லதுனால நம்ம இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஓகே, இட் நாட் ஓன்லி அப்ளிகபிள் டு த பிரிண்ட் மீடியா, இட் அப்ளிகபிள் டு எலக்ட்ரானிக் கேட்ஜெட் ஆல்சோ அப்படிங்கிற ஒரு இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் நடந்த வழக்கை பத்தி பார்க்கலாம். இந்த வழக்கு என்ன அப்படின்னா, ஒரு நபர் தன்னோட போன்ல ஒரு ஆபாச வீடியோவை டவுன்லோட் பண்றாரு. அது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வீடியோ. இப்போ அவர் மேல என்னென்ன வழக்குலாம், எந்தெந்த ஆக்டுகள் எல்லாம் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 மற்றும் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் 2012 என்கிற ஆக்டுக்கு கீழேயும் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் டீல் பண்ணும்போது ஜட்ஜ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த கேரளா ஹைகோர்ட்ல சொன்ன ரேஷியோ டெசிடென்டி, ஐ மீன் அந்த சொன்ன தீர்ப்போட சாராம்சத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு மனிதன் தனிமையில ஆபாச படம் பார்த்தா தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு இன்ஃபரன்ஸ் எடுத்து வரும்போது, ஆனா கேரளா ஹைகோர்ட்
எடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இட்ஸ் நாட் இன்வால்விங் சைல்டு போர்னோகிராஃபி, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது இல்லை. ஆனால் இந்த சென்னை வழக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்டது. அப்பவும் அதுக்கு என்ன ஒரு இன்ஃபரன்ஸ் எடுக்காங்க அப்படின்னா, தனிமையில பார்த்துருக்காங்க, டவுன்லோட் மாத்திரம் தான் பண்ணியிருக்காங்க, அதை யாருக்கும் பப்ளிக்கா எதுவும் பண்ணல, டிஸ்பிளே பண்ணல. அவர் டவுன்லோட் பண்ண பர்பஸ் அவர் பார்க்கணும், அவ்வளவுதான். அதனால இது தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் மேல இருக்க அந்த சார்ஜஸை குவாஷ் பண்ணி அந்த கேஸை முடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ அந்த மேட்டர் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. இப்போ இதுல என்ன சாராம்சம் அப்படின்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய ஆபாச படம், தனிமையில பார்க்கக்கூடிய ஆபாச படம் அடல்ட் சம்பந்தப்பட்டவர்களா இருந்தா அந்த கேரளா உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி தப்பு இல்லை. அதே நேரத்தில் அந்த படம் குழந்தைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்னா சென்னை ஹைகோர்ட் அது தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அது இப்ப சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. அதனால கவனமா இருங்க, குழந்தைகள் கையில மொபைலை கொடுக்காதீங்க, பெரியவங்க நீங்களும் பார்க்காதீங்க. இது எதனால சொல்ல வரேன்னா, போர்னோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோர்ட்டே சொல்லியிருக்கு இது காலங்காலமா இருந்துட்டு வருது அப்படின்ட்டு. ஆனா நம்மளோட இளைய சமுதாயம் இதனால கெட்டு போயிடக்கூடாது. பிகாஸ் த சான்ஸ் ஆஃப் அடிக்ஷன் இஸ் வெரி ஹை. இட்ஸ் லைக் ட்ரக் மாதிரி. ஸோ சின்ன வயசுல அவங்களுக்கு போன் கொடுக்காதீங்க. சப்போஸ் அப்படியே நீங்க கொடுத்தாலும் அதுல இந்த சேஃப்டி இதெல்லாம் இருக்கும், சேஃப் சர்ச்லாம் இருக்கும். அதுல வந்து 3 ஆப்ஷன் இருக்கும், லைட், மாடரேட், ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இருக்கும். அதுல நீங்க ஸ்ட்ரிக்ட் போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆபாச சம்பந்தப்பட்ட எந்த வீடியோக்களோ எதுவுமே வராது. முக்கியமா மொபைல் போனை உங்க குழந்தைகளுக்கு கொடுக்காம தவிருங்க, அதுதான் பெஸ்ட். இந்த வீடியோவோட நோக்கமும் அதுதான். இது வந்து போர்னோகிராஃபியை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போட்ட வீடியோ இல்லை. பெரியவர்களும் சரி குழந்தைகளும் சரி இதை பார்ப்பதை தவிருங்கள். ஏன் அப்படின்னா, சப்போஸ் ஒரு பெரியவங்க பார்த்தாலும் அது வந்து இந்த ஹிஸ்டரி லிஸ்ட்ல எங்கேயாவது இருக்கும், உங்க குழந்தைகள் கை தவறி கூட அதை எடுத்து பார்க்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால தயவு செய்து பார்ப்பதை தவிருங்கள். குழந்தைகளுக்கும் அட்வைஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க யூஸ் பண்ற மொபைல் காமன் மொபைலா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அப்பாவோட போனோ அம்மாவோட போனோ இருக்கு, உங்களுக்கு தெரியாம உங்க பையன் பார்க்கறான் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாமையே உங்க வீட்டுல ஒரு அஃபென்ஸ் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அத வெளியில இருக்கிற ஒரு ஏஜென்சி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு சமயத்துல நீங்களோ உங்க குழந்தையோ சட்டத்தின் பிடியில் மாட்டுவதற்குள்ள வாய்ப்புகள் அதிகம். இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவா போடுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். நன்றி, வணக்கம்.